விட்டுறாங்களான்னு பார்ப்போம். மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு லக்காக என்னன்றது தெரில. ஸோ அமைஞ்சிருச்சு. செகண்ட் கியரில் தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து ஆனே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 55 ஸ்பீடு. ஊட்டி டு கல்லட்டி ரோடு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இதோ ஃபைனலாக வந்து 36 கொண்டை வீசி வேலையுமே முடிச்சிட்டோங்க. தனியாக இறங்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் எத்தனை புலி, எத்தனை சிறுத்தை, எத்தனை யானை இருக்கோ, எவ்வளோ மான் நின்று மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க கைஸ். பாய். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா மசனக்குடி தான் போகலான்ற பிளானு. பட் வந்து இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, 12:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஊட்டி போகலாம். ஊட்டி போயிட்டு அங்கேருந்து டைம் இருந்துச்சுன்னா அப்படியே மசனக்குடி போயிட்டு அப்படியே வரலான்னு பிளானுங்க. இங்கேருந்து கரெக்டாக ஊட்டிக்கு 80 கிலோமீட்டரு. 12:30 ஆக போகுது இப்போ டைமு. எனக்கு எந்திரிச்சதே வந்து லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸோ அப்படியே போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம். இல்லைனா ஏதாவது சுற்றி பார்த்துட்டு டைம் இருந்தால் எங்கேயாவது போயிட்டு வரலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கிளம்பலாங்க. நல்லபடியாக போயிட்டு வரணும். நம சிவாய. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் மசனக்குடி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கலான்னு பார்த்தா எந்திரிக்கவே முடியலங்க. சரி, எப்போ எந்திரிக்கமோ அப்போ எந்திரிச்சு ட்ரிப்பு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது கிளம்பிட்டேன். ஊட்டிலேருந்து அங்கேருந்து மசனக்குடி போகிறதுக்கு வந்து கூடலூர் போய் தான் போக முடியும். ஏன்னா TN43 லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த கல்லட்டி ரூட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் கல்லட்டி ரூட்டில் போனால் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து நம்ம போனதில்லை மசனக்குடி. ஊட்டி போயிருக்கேன், ஆனால் வந்து மசனக்குடி போனதில்லைங்க. ஸோ இப்போ டைம் இருந்துச்சுன்னா வந்து அப்படியே மசனக்குடி போயிட்டு அப்படியே வரலாங்க. சீக்கிரமாக ஏர்லி மார்னிங்காக கிளம்பியிருந்தோன்னா வந்து மசனக்குடி போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ்லாம் வந்து ஸ்பாட் பண்ணலாம். பட் வந்து இப்போ வந்து இந்த டைமுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் வந்து ஸ்பாட் பண்ண முடியுமான்னு தெரில. பார்க்கலாங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்ச பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு டேட்டு. ஸோ அதனால் மறுபடியும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹில் ஸ்டேஷன் போனாவே வந்து பொல்யூஷன் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இந்த பக்கம் இந்த மேட்டுப்பாளையம் ரோடும் ஃபுல்லாக பாலம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல். அந்த பக்கம் துடியலூர் அந்த கவுண்டம்பாளையம் சைட்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே இங்கே வந்துட்டாங்க, சாய்பாபா காலனி சைடு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் அந்த டிராஃபிக்லாம் தாண்டிட்டு ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்க இடத்த தாண்டி அப்படியே வந்தாச்சுங்க. சரியான டிராஃபிக்குங்க. யாருமே வந்து மிரர்லாம் பார்க்குறதே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஹாரன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து ஸ்கூட்டியில் ரைட் ஏறிட்டே வர்றாரு. மசனக்குடிக்கு வந்து 110 கிலோமீட்டர் தான் காட்டுது. பட் ஆனால் வந்து நேராக போனால் கல்லட்டி வழியாக போனால் 110 கிலோமீட்ரு. இந்த பக்கம் கூடலூர் வழியாக சுற்றி போனோன்னா வந்து கூட இருக்குங்க. கைஸ், காரமடை இங்கேருந்து 13 கிலோமீட்ரு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 12:46 ஆயிடுச்சுங்க. டேஞ்சரஸ் ரோடு கல்லட்டி வழியாக போகிறதுக்கு வந்து TN43 லைசன்ஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இருந்தாலும் நம்ம போய் அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இல்லைன்னு சொன்னாங்கன்னா வந்து திருப்பிக்கிட்டு வர வேண்டியதான். கைஸ், நம்ம இப்போ எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கோங்க. காரமடை, ஆமாம் காரமடையில் தான் இருக்கோம். இப்போ இங்கேருந்து அப்படியே நேராக மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே அப்படியே வந்து ஊட்டிக்கு போக வேண்டியதான். இப்போ டைம் கரெக்டாக வந்து 1 மணி ஆக போகுதுங்க. 12:59. காரமடையில் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. கைஸ், அந்த முன்னாடி தெரியுதில்ல, அந்த மலையில் தாங்க ஏற போகிறோம். வெயில், சரியான வெயில் அடிக்குது. இந்த டைமில் வந்து ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடித்தா தான் வந்து செட் ஆகுங்க நமக்கு. கூடலூர் ஊட்டி நேரான்னு போட்டிருக்கு. கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:07 ஆகுதுங்க. இந்த பிரிட்ஜில் தண்ணி போயிட்டுருக்கு. இந்நேரத்துக்கு வந்து எங்கேயாவது மேலே ஊட்டியில் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கம்முன்னு அங்கே விட்டுறலாங்க. ஏன்னா வந்து வெயில், சரியான வெயில். வாட்டர் ஃபால்ஸில் தான் வந்து தண்ணி சில்லுன்னு வரும். போய் குளித்தோன்னா செம்மையாக இருக்கும். ஊட்டி வந்து 49 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. இந்த ரைட் எடுத்தோன்னா வந்து கோத்தகிரி. நம்ம கோத்தகிரி வீடியோவில் லாஸ்ட்டாக இந்த வழியாக தான் போயிருப்போம் ரைட்டில். நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த மாதிரி எதுனா வந்து எடுத்துகிட்டு போனோன்னா வந்து செக் போஸ்ட்லேயே வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அக்கா ஒரு இளநீக்கா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி விட்டுங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி எவ்வளோக்கா? நன்றி. ஓகேங்க, அப்படியே ஒரு இளநீ வாங்கியாச்சு. அப்படியே இந்த இளநியை குடிச்சிட்டு வாய்ஸ் கேட்குதான்னு தெரில, அது இன்னும் செக் பண்ணல. அது செக் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். இளநீ இதில் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே வாய்ஸ்லாம் வந்து கேட்குது, செக் பண்ணிட்டேன். ஒரு இளநீ குடிச்சிட்டேன். குடித்த இளநீ வந்து 50 ரூபா. தண்ணி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். அந்த இளநீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. கைஸ் இதுதான் கைஸ் ஊட்டியோட அந்த ட்ரெயின் ட்ராக்கு. இந்த வழியாக தான் ஊட்டிக்கு வந்து ட்ரெயின் போகும். பட் நம்ம வந்து ட்ரெயின்லாம் வந்து போனதில்லை கைஸ். இந்த மலையில் வந்து மரங்கள் செடிகள்லாம் வந்து காஞ்சு போயிடுச்சுங்க. வெயில் அடிக்கிறனால எல்லாம் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல பச்சை பசுமையாக இருக்குங்க நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலலாம். வெஹிக்கிள் வித் இ பாஸா? ஐயோ, இ பாஸ் கேட்பாங்களோ? கைஸ் நம்மக்கிட்ட எதுவும் கேட்கல. வெயில் டைம்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் போய் எங்கேயாவது வந்து ஒளிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. ஈவினிங் டைம் இல்லைனா வந்து காலையில் அந்த மாதிரி வந்தோன்னா வந்து அனிமல்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில, போய் பார்க்கலாங்க. கைஸ் நம்ம இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி போகிறோன்னா வந்து கம்பல்சரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். மெயினாக வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து பொல்யூஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொண்டே ஊசி வலையோ. ஊட்டி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பார்த்து கவனமாக ஏறி மேலே போயிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. மலைப்பாதை கவனமாக செல்லவும். கைஸ் மெயினாக வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தோன்னா வந்து இந்த மாதிரி சைடில் வந்து போட்டிருக்க அந்த குறிப்பெல்லாம் வந்து படிச்சுக்கணுங்க, படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நிறைய விபத்தை வந்து தவிர்க்கும். அந்த வளைவில் முந்தாதி இருந்த அப்புறம் டேர்னிங்கில் வந்து ஹார்ன் அடிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதும். TN43 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து மசனகுடி வழியாக நேராக கல்லட்டி வழியாக போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளோடது வந்து TN66. நன்றி அண்ணா, ஸ்லோ பண்ணி வந்து நமக்காக வந்து கை காமிச்சாங்க ஏறுறதுக்கு. இதில் ரோடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த சைட்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஊட்டிக்கு இங்கேருந்து இன்னும் 29 கிலோமீட்டருங்க. அங்கே கீழே பார்க்கும்போது 38 கிலோமீட்டர் இருந்துச்சு. அந்த மரங்கள்லாம் வந்து பச்சை கலரும் அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரியும் கலர் இருக்குங்க. பார்க்க செம்மையாக இருக்குங்க. இது இங்கே ஏதோ ஒரு ஃபால்ஸுங்க, தண்ணி வந்துட்டுருங்க. இதில் சரியான தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம லாஸ்ட்டாக ஊட்டி வந்தோம்னு இல்லைங்க, குந்தா தான் போயிருந்தோம். ஸோ குந்தா வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். அதில் வந்து இந்த நேராக இந்த வழியாக போயிருப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தலைக்குந்தா அந்த குந்தா சைட்லாம் வந்து ஏதோ புலிகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி நியூஸில் பார்த்துருந்தேங்க. ஸோ நம்ம அந்த டைரெக்ஷனில் நேராக போயிருந்தோம். நம்ம ஆனால் வந்து இப்போ நேராக ஊட்டி போகிறோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2:30 ஆக போகுது. நம்ம குன்னூர் தாண்டி வந்துட்டோம். ஊட்டிக்கு இன்னும் ஒரு 16 கிலோமீட்டரோ 17 கிலோமீட்டரோ தான் இருக்குது. மேலே இன்னும் ஏற ஏற வந்து சரியான சில்லுன்னு ஆகிட்டுருக்குங்க. இன்னும் ஈவினிங் டைம் வந்து ஃபுல்லாகவே சில்லுன்னு ஆயிரும். அது கண்டிப்பாக அது தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நார்மலாக வந்து கோயம்புத்தூர்லேயே வந்து ஈவினிங் டைம் வந்து ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஊட்டிக்கே வந்துட்டோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 2:47 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னா மத்தியானம் 12:20 கிளம்பணும் ரூமில் இருந்து. இப்போ 2:47 ஆகுதுங்க. ஆத்தாடி அப்பா, டக்கு டக்குன்னு பிரேக்கை போட்டு விட்டுறாங்க. இதுக்குள்ளே தாங்க ஃபுல்லாக இந்த சாப்பாடு கடை, துணி கடை, எல்லா கடையும் இதுக்குள்ளே தான் போகணும். கைஸ் நம்ம ஊட்டிலேருந்து இப்போ எங்கே மேப் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லட்டிக்கு போட்டிருக்கேன். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கூடலூர் சுற்றி தான் வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, போய் பார்க்கலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து ஆனால் 10 கிலோமீட்டர் தாங்க காட்டுது இங்கேருந்து கல்லட்டிக்கு. செக் போஸ்ட்டில் எப்படி நின்று வந்து சுற்றி போங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம போய் வேணால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாங்க.
விடுறாங்களா இல்லையான்னு. விடலைன்னா தெரியல என்ன பண்ண போகிறோன்னு. இந்த ஒரு டைலாக் வந்து ஃபேமஸ் ஆனச்சு இல்லைங்க, அந்த மலையாளத்தில் பேசி, அது மலையாளத்தில் என்னன்னு தெரில, மசனக்குடி வெளி ஊட்டிலே கொரிய யாத்ரா, அது மட்டும் தெரியும். மற்றபடி என்ன இதுன்றதெல்லாம் வந்து சென்டென்ஸு எல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க. கைஸ் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஹயபுசா போயிட்டுருக்குங்க. அப்பா என்ன சவுண்டும் சரி, அந்த கலரும் வந்து ஒயிட்டுங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம், மசனக்குடி செக் போஸ்ட்டு. சரி விடுறாங்களான்னு பார்ப்போம். கைஸ் நம்ம ஆக்சுவலாக வந்து அந்த மசனக்குடி உள்ளே வர செக் போஸ்ட்டில் வந்து யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த ஹயபுசாவில் வந்தவரும் வந்து இந்த வழியாக தான் போனார். கைஸ் இதுலேருந்து வந்து 2வது கீரில் தான் வந்து போக சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 2வது கீரே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அந்த லெஃப்டில் வந்து எழுதியிருக்கு 2வது கீர்லேயே போங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து நம்மளோட லக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டில் போகிறது. இருங்க கைஸ் அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டா 360 வந்து மவுண்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. இதெல்லாம் வந்து மசனக்குடி அந்த யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இந்த ரூட் வழியாக நம்ம வந்து இப்போ இறங்க போகிறோம். ஸோ ஐ திங்க் வந்து இதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, பார்க்கலாங்க. 360 வந்து செட் பண்ணியாச்சு. அப்படியே அதை ஆன் பண்ணணுமே. கைஸ் இங்கேருந்து மசனக்குடிக்கு வந்து 22 கிலோமீட்ரு. கைஸ் நிறைய பேர் வந்து இந்த நியூஸில் அதுக்கப்புறம் வீடியோஸில் நிறைய பேர்லேயும் சொல்கிறது வந்து என்னென்னா வந்து இந்த கல்லட்டியிலேருந்து கல்லட்டிங்கிறேன், இங்கே ஊட்டியிலேருந்து ஊட்டி டு மசனக்குடி கல்லட்டி வழியாக போகிறது வந்து அந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக தான் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு லக்காக என்னன்றது தெரில. ஸோ அமைஞ்சிருச்சு. மொத்தமாக வந்து 36 கொண்டை ஊசி வளைவு இருக்குங்க. ஊட்டிலேருந்து ஃபுல்லாக இறக்கம் தான் இந்த மசனக்குடிக்கு போகிற வழி. ஸோ இதனால தான் வந்து இந்த ரூட்டில் வந்து விடுறது இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து 2nd கீரில் தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து ஆனே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 55 ஸ்பீடு, 55 வரையும் போகுதுங்க. 57 55 வரையும் போயிட்டு இருந்துக்கு. நான் இப்போ வரையும் வண்டியை வந்து ஆன் பண்ணவே இல்லை, ஆஃப் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கு. அநேகமாக ஆன் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பைக்கை. ஊட்டி டு கல்லட்டி ரோடு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். 11வது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கோங்க. இப்போ அந்த காரோட இது பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கு தேயுதுங்க, அந்தளவுக்கு சத்தம் கேட்குது. இங்கே வரையும் கேட்குது, எனக்கு கேட்குது. ஃபஸ்ட்டு கீரில் மட்டும் போக சொல்கிறாங்க. நான் இப்போ வரையும் வண்டி ஆன் பண்ணவே இல்லை. 1000 கிலோமீட்டர் வந்தாச்சு ஆன் பண்ணாமே. அது இந்த வழியாக தனியாக இறங்கிட்டுருக்கோம். இந்த பக்கம் எத்தனை புலி, எத்தனை சிறுத்தை, எத்தனை யானை இருக்கோ. வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ்னு போட்டிருக்காங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்லை, ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். 21வது கொண்டை ஊசி வளைவில் போயிட்டுருக்கோங்க. 36 கொண்டை ஊசி வளைவு மொத்தம். அப்புறம் ப்ளஸ் இங்கே மேலெலாம் வந்து அந்த இது போட்டிருக்காங்க, லைக் அந்த லைட் ஹவுஸ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து டென்ட்டு மாதிரி வந்து இவங்களே கட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ ஃபுல்லாக மலையில் ஃபுல்லாக அந்த இதுதான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க மலையிலேருந்து இங்கே கீழே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பைக்கு காரு வர்றதை பார்த்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி 2nd கியரு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பீடாக கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து அவ்வளோ டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே வந்து உண்மைதாங்க, ரொம்ப கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ வண்டியை ஆஃப் பண்ணிட்டு இங்கேருந்து மசனக்குடிக்கு போகலாம் போல் அந்த மாதிரி இருக்குது.
பட் நமக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பழகுறது வந்து எனக்கு புதுசு இல்லை. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த அட்வென்ச்சராக வந்து இது பண்ணுறது வந்து எனக்கு பழக்கப்பட்டது தான், எனக்கு பிடிச்சது தாங்க இதெல்லாம். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, ரைட் சைடு ஸ்பீட் பிரேக்கர் இல்லைங்க. 34வது கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 2 கொண்டை ஊசி வளைவு மட்டும்தான். 34 ஒரு மலை, பெரிய மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம் கீழே. 35வது கொண்டை ஊசி வளைவு இதோ ஃபைனலாக வந்து 36 கொண்டை ஊசி வளைவே முடிச்சிட்டோங்க. நம்ம ஊட்டி டு மசனக்குடி போகிற வழி கல்லட்டி ரூட்டு 36 கொண்டை ஊசி வளைவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உட்காந்துருக்காங்க அந்த இதில் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ வெயில் அடிக்கிறனால வந்து மிருகங்கள் எல்லாம் போய் பதுங்கிருச்சுன்னு நினைக்கிறாங்க. வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வ். நம்ம லக்குக்கு ஒன்றுமே பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெயில் டைம்ன்றதுனால வந்து வெளியில் வராதுன்னு நினைக்கிறேங்க. கைஸ் இதோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மேய்ச்சிட்ருக்கு பாருங்க கைஸ், மான்லாம். நான் ரொம்ப தூரம் உள்ள மானை பார்த்துட்ருக்கேன். ரைட் சைடு பக்கத்துலேயே வந்து மேய்ச்சிட்ருக்கு. இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு போகலாங்களா? ஸோ ஓகே கைஸ், நம்ம அப்படியே இந்த பக்கத்தில் தாங்க மான் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு, ஸோ ஓகே கைஸ், அப்படியே வந்து ஒரு டீ, அதுக்கப்புறம் 2 பஜ்ஜி, அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவாங்க. பஜ்ஜி சுட சுட இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து மசனக்குடி உள்ளக்கு போய் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புவாங்க. ஓகே கைஸ், நம்ம அப்படியே அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட மசனக்குடி பக்கம் வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க மசனக்குடிக்கு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பெருசாக வந்து எங்கேயும் போய் கவர் பண்ணல. நேராக அங்கேருந்து ரூம்லேருந்து ஊட்டி வந்தோம். ஊட்டிலேருந்து அப்படியே மசனக்குடி ரூட்டு இறங்கிட்டோம். அவ்வளோதான், இந்த மசனக்குடி ரூட்டு தான் வந்து கவர் பண்ணோம். அதுவும் லக்கில் வந்து இறங்கியாச்சு, இல்லைனா அப்படியே கூடலூர் சுற்றி அப்படி வர மாதிரி இருந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மான் நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளோ பக்கத்தில் நிற்கிதுன்னு பாருங்கள், அது நம்மளே பார்த்துட்ருக்கு. ஆஹா, நம்மளை பார்த்தோன்னே ஓடுதுங்க. வேண்டாம் நம்ம இது இங்கே பாருங்க, நம்மளை பார்த்தோன்னே வந்து வேறு பக்கம் போகுது. இங்கே ஒரு மான். பாய். நம்ம அங்கேருந்து இங்கே வரையும் வந்ததில் வந்து நிறைய மானை தான் வந்து பார்த்துருக்கோங்க. மான்கள் தான் இல்லை, ஏக்கச்சக்கமாக இருக்குது. இதோ இங்கே பாருங்க, இங்கே 2 மான்லாம் சும்மா அசால்ட்டாக மேய்ஞ்சிட்ருக்கு. இருட்டுற டைம், நைட் டைம் அந்த மாதிரிலாம் வந்தோன்னா வந்து இன்னும் பெரிய பெரிய அனிமல்ஸ்லாம் வந்து ஸ்பாட் பண்ணலாங்க. என்ன ப்ரோ? ஊட்டியா? இந்த ரோடு தான். அது எந்த ரோடுன்னு தெரில ப்ரோ. இப்போ நான் ஊட்டிலேருந்து தான் வர்றேன். இந்த ரோடு தான். என்ன ப்ரோ? புரியல, எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. ஐ திங்க் அந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ. இந்த ரோடை பார்த்துட்டு தான் அவங்க வந்து டவுட் ஆகி கேட்டாங்க, ஊட்டிக்கு ஒரே ரோடான்னு கேட்டு. நம்ம ஊட்டிலேருந்து தானே வந்தோம், ஸோ அதனால் வந்து பயப்படாமல் வழி சொல்லலாம் ஒரே ரோடுன்னு. அதனால் வந்து நம்ம மசனக்குடிக்கே வந்துட்டோம். என்னங்கண்ணா? இல்லைண்ணா இல்லை பரவாயில்லண்ணா தேங்க்ஸ்ண்ணா. சஃபாரி போகிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம தான் பைக் எடுத்துகிட்டு வந்துருக்கோமேங்க, அப்புறம் எங்கே சஃபாரி. கைஸ் இப்போ நம்ம மசனக்குடியெல்லாம் வந்து தாண்டியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தெப்பக்காடு அப்படின்ற ஒரு ஊருக்கிட்ட தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த தெப்பக்காடு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே ரிட்டன் கிளம்ப வேண்டியதாங்க. தெப்பக்காடில் வந்து யானையை பார்க்குற ஏதோ ஸ்பாட்டோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. போகலாங்க, போய் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்போம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மான் நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள் கைஸ். பின்னாடி லட்சக்கணக்கான மான் நின்றுட்டுருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கும் போல். எல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்குங்க மானெல்லாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காட்டு பண்ணி போயிட்டுருக்குங்க. காட்டு பண்ணியே வீட்டு பண்ணியான்னு தெரில, ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கு.
அப்படியே அந்த தெப்பக்காட்டுலேருந்து இந்த டைகர் ரிசர்வ் இது இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 350 ரூபாய் எவ்வளோ சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 350 ரூபாயாங்க. ஸோ அங்கே நான் போய் அதுவும் லக்கு இருந்தால் தான் யானை புலி அது மாதிரிலாம் வந்து பார்க்கலாமா. ஸோ இந்த டைம்லாம் போனோன்னா கண்டிப்பாக வந்து யானை கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து புலி பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அதனால் சரி எதுக்கு அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வந்த வழியாகவே கிளம்பியாச்சு. எவ்வளோ மான் நின்று மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க கைஸ். நம்ம லக்குக்கு வந்து மான் மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு, யானையெல்லாம் பார்க்க முடியல. பாய். ஃபைனலி ஊட்டி டு மசனகுடி வழி, கல்லட்டி டேஞ்சரஸ் ரூட்டுங்க. அதை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்து கிளம்பியாச்சு. வந்து மசனகுடியில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மசனகுடியில் தான் நின்றுட்டுருக்கோம். அப்படியே இங்கேருந்து நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தாங்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பபாய்.